ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான். இது ஏற்கனவே நான் போட்ட ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டனை வச்சு போட்டிருக்கேன். இது வந்து குடல், ஆட்டு குடல் கறியை வச்சு நான் போட்டிருக்கேன். செம்மையாக டிஷ்ஷாக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த டிஷ்க்கு என்னென்ன தேவைன்ற பார்த்தீங்கன்னா, ஒரு குடல் கறியை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் ஸ்பைஸியாக தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு பச்சை மிளகா இல்லை மிளகா, அதாவது வத்தல் பொடி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அவ்வளோ காரம்லாம் தேவையில்லை. அதனால் நம்மளுக்கு சாதாரணமாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது 3 மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல் வெங்காயத்தை உரித்த வெங்காயத்தை நல்லா பிடிச்சா வட்டிக்கலாம். ரொம்ப பிடிச்சா தேவையில்லை, ஒரு லெவலாக. ஏன்னா அந்த குடலை வந்து நம்ம கொத்துக்கறி தான் போட போகிறோம். அதனால் அதிலே வெங்காயத்தை வந்து பாதி நம்ம கொத்திடுவோம். அதனால் அது நார்மலாக வெட்டினாலே போதும். அடுத்து தக்காளி, ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும். அதை வந்து நல்லா வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3மே சேர்த்தாச்சு. இப்போ வந்து 3யுமே நம்ம வந்து கல்லை போட்டு நம்ம வதக்க ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். அதுக்கு முன்னாடி குடலை வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து வெள்ளாட்டு குடல், சரிங்களா? இதை வந்து நல்லா வேக வச்சு குடல் கிரேவி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரை பண்ணி நல்லா கொத்துக்கறி மாதிரி நம்ம போட போகிறோம். இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான ஆயிலையும் போட்டுக்கிட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நல்லா வதங்குது. கல்லுமே நல்லா செம்ம ஹீட்டில் இருக்குது. அதனால் சூப்பராக வதங்கிடும் வெங்காயம். ஓகே, நம்ம எடுத்து வச்ச குடல் கிரேவி வந்து இதில் போட்டு நல்லா பெப்பர் நிறையா போட்டு, மிளகுத்தூள் நிறையா போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகுது குடல். இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி போட்டுக்கலாம். பொடுசாக கொத்திக்கலாம். கொத்தி அப்போ தான் அந்த கிரேவி மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது வந்து தனித்தனியாக குடல் தனியாக வராமல் நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா பொடுசாக கொத்திக்கலாம். இல்லை நம்ம வந்து முழுசாக அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது குடலை அப்படின்னா, நம்ம குடலை வந்து அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம புரோட்டாவுக்கு நடுவில் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மேக்ஸிமம் அதாவது புரோட்டாவை பிச்சு போட்டு குழம்பு ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். அது வந்து அந்த டேஸ்ட்டு வராது. இப்போ புரோட்டாவோடு சேர்ந்து வேகிற குடல் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு வரும். தனியாக போகிற குடல் அது ஒரு டேஸ்ட் வரும். ஏன்னா புரோட்டாவை வீசிட்டு அதுக்குள்ளே வேக வைக்கிற ஒரு குடல் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டாவிலே அந்த
அந்த டேஸ்ட்டு ஒட்டியிருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஒரு புரோட்டா மாவு வந்து அப்படி 2ஆக கட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு சாண்ட்விச்சுக்கு போட போகிறோம். ஓகே, ஓரளவு நல்லா பெருசாக வீசியாச்சு. இப்போ வந்து இது 2ஆக கட் பண்ணி ஒன்று தனித்தனி பரோட்டாவை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த 2வது பரோட்டாவையும் கட் பண்ணி இப்போ 4ஆக போட்டு வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அமுக்கி, லேசாக சப்பட்டை அமுக்கி கல்லை போட்டு ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குடல் கறியை வந்து உள்ளே வைக்கலாம். ஓகே, நாளையுமே நல்லா நைஸாக தட்டி நம்ம கல்லில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி லேசாக நல்லா வேக வச்சுட்டு 3/4 வேக்காடுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குடலை வந்து வச்சு புரோட்டா, அதாவது நடுவில் குடலை வச்சுட்டு அதுக்கு மேலே புரோட்டா வச்சு சாண்ட்விச் மாதிரி ஆக்கலாம். ஓகே, புரோட்டா வந்து 3/4 வேக நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் வந்து அந்த குடல் கொத்துக்கறியை வந்து நம்ம மேலே வச்சு நம்ம புரோட்டா தூக்கி மேலே வச்சிடலாம். ஓகே, 2 பரோட்டாலையும் நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் அந்த மிச்சம் இருக்க 2 பரோட்டாவை அப்படி இது மேலே ஒன்று ஒன்றா கவுத்துட்டோம் அப்படின்னா நல்லா லேசாக அமுக்கிட்டு நல்லா வேக வச்சிடணும் முருகலாக. ஓகே, நல்லா 2 நல்லா ஒட்டிக்கிற மாதிரி அமுக்கி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ரெண்டையுமே திரும்ப அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா முருகலை வேக வச்சுருவோம். இது வந்து முதல்ல முருகலாக வந்துருச்சு. இப்போ வந்து அப்படியே இலையில எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு நேற்று சாப்பிட்டப்ப மட்டன் சுக்கா வச்சு இதை போட்டோம். மட்டன் கொத்துக்கறி சாண்ட்விச் போட்டோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் குடல் அந்த திக்னஸோட நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொத்துக்கறி போட்டனால அந்த திக்னஸோட பெப்பரெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. இதுவுமே அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சூடாக இருக்குது. பிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, பிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்புல, பார்த்துட்டு நம்ம அதுக்கு நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். அதுக்குள்ளே இன்னொரு கை கூட வருது சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.